5 வயசு குழந்தையை தாண்டி எனக்கு ஸ்கூல் போகிறேன், காலேஜ் போகிறேன், வேலைக்கு போகிறேன், எனக்கு யூரின் வந்துட்டு தூக்கத்தில் என்ன அறியாமல் போகுது அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? ஸோ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பெட் வெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மெடிசன் இருக்கா, இது என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ பெட் வெட்டிங் அப்படிங்கிறது இப்போது ஜென்ரலாக ஒரு 4 வயசு 5 வயசு வரை வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு யூரின் நம்மளை அறியாமல் போயிட்டே இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்ம யூரினரி பிளாடர், அதாவது நீர் பை வந்துட்டு அந்த மசில்ஸாக இருக்கட்டும், ஸ்பிங்டராக இருக்கட்டும், மேக்ஸிமம் மெச்சூர்ட் ஆகிறதுக்கு 5 வயசு வரை ஆகும் ஜென்ரலாக. அப்புறம் ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் கூட நம்ம எடுத்துக்கலாம். சிலருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் வேறுபட்டுட்டு இருக்கும் டைம். அந்த மெச்சூர்ட் ஆகக்கூடிய டைம் வந்துட்டு குழந்தைங்க வந்துட்டு மாறுபடும். ஸோ ஒரு 5லேருந்து 7 வயசு வரை ஜென்ரலாக நம்ம எடுத்துக்கலாம். பெட் வெட்டிங் வந்துட்டு இது வந்து நம்ம பிரைமரி எனியூரிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நார்மல். ஒரு 7 வயசுக்கு மேலே குழந்தைங்க வந்துட்டு அடிக்கடி யூரின் போயிட்டு இருக்கா நம்ம தூக்கத்தில், நம்ம பேரண்ட்ஸ் என்ன நினைப்போம் அப்படின்னா, இது போக போக சரியாகும், ஒரு 10 வயசு ஆயிடுச்சு இல்லை ஒரு 12 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா இது சரியாகும், ஸோ இதை பற்றி பயப்பட தேவையில்லை, இதை பற்றி யோசிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு விஷயமாகவே நம்ம எடுத்துக்க மாட்டோம். எப்போ நம்ம இது ஒரு ப்ராப்ளமாக எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போது காலேஜ் போகிறாங்க பிள்ளைங்க, காலேஜ் போகும்போது இப்போது ஒரு ஹாஸ்டலில் தங்கி நின்று படிக்க போகிறாங்க அப்படின்னா இதை பற்றி ஒரி பண்ணுவோம். அதே டைமில் ஒரு திருமணம் ஆகுது அப்படின்னு சொன்னால் அதை பற்றி கொஞ்சம் யோசிப்போம். ஸோ இப்போ நான் நிறைய பேஷண்ட்ஸ் பார்க்குறது என்னென்னா, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க பெட் வெட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போகிறாங்க, மாதத்தில் ஒரு 3 நாள் நாள் கூட போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்னென்னா 35-40 வயசில் கூட சொல்கிறாங்க இந்த பெட் வெட்டிங் பிரச்சனை இருக்குது, என்னை அறியாமல் வந்துட்டு நான் தூக்கத்தில் போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நம்ம எப்படி சரி பண்ணோம், மெடிசின் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹோமியோபதியில் வந்துட்டு ரொம்ப சூப்பரான மெடிசின்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக 7 வயசு வரை மெச்சூர்ட் ஆகாமல் இருக்கிறனால இது, அதாவது நீர்ப்பையோட அந்த மசில்ஸ் வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆகிறதும் ஆகாததும் குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இது நார்மல். ஸோ 7 வயசுக்கு மேலே போயிட்டு இருக்குது அப்படின்னா காரணம் முக்கியமாக எதனால் வரும் அப்படின்னு சொன்னோன்னா, ஒன்று வந்துட்டு நம்ம அந்த மசில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிருக்காது. அதே மாதிரி சிலருக்கு பார்த்திங்கன்னா யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். அது ஒரு இரிட்டேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிறனால சிலருக்கு நம்மளை அறியாமல் போகும். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க குழந்தைங்க பீரியடில் வந்துட்டு பேரண்ட்ஸ்னாலேயோ சில என்விரான்மெண்ட்னால இல்லை சில பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு வந்துட்டு சிலருக்கு எமோஷ்னலாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுனாலுமே நமக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பெட் வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கும். இன்னும் அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு சர்க்கரை இருந்துச்சுனாலுமே இந்த மாதிரி பெட் வெட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி சிலருக்கு கிட்னி ஃபங்க்ஷன் இஷ்யூஸ் இருக்கும். சின்ன கிட்னி ஃபங்க்ஷன் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலுமே நமக்கு வந்துட்டு அடிக்கடி யூரின் போகிற அந்த பிரச்சனை இருந்துகிட்ருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோன்னா, இந்த பிளாடர், யூரிட்டர், இந்த இதில் வந்துட்டு ஏதாவது அப்நார்மலிட்டிஸ் இருந்துச்சுனாலுமே வந்துட்டு பெட் வெட்டிங் ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்கும். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்கிறேன், கீகிள் எக்ஸசைஸ். இது வந்துட்டு குழந்தைங்களால் பண்ண முடியாது. இப்போ ஒரு பெரியவங்க ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, ஒரு 7th ஸ்டாண்டர்ட் மேலே போகிறேன், காலேஜ் போகிறேன், பெரியவங்க இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த கீகிள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அப்படின்னா இப்போ யூரின் போயிட்டே இருக்கும்போது நம்ம அந்த யூரின் போகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு 5 செகண்ட் நீங்கள் யூரின் போகிற இடத்த வந்துட்டு நம்ம கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு 5 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு காலையில், மத்தியானம், நைட்டு ஒரு 3 வேளைக்கு, ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு நீங்கள் 10 வாட்டி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த கீகிள் எக்ஸசைஸ் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். போக போக பார்த்திங்கன்னா ஒரு 8 செகண்ட், மேக்ஸிமம் ஒரு 10 செகண்ட் வரை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது ப்ராப்பராக ஒரு 6 மாதம் நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்துட்டு நமக்கு அழகாக ஸ்ட்ரென்தன் ஆகி கிடைக்கும். இது நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். ரெண்டாவது பார்த்தோன்னா, மேக்ஸிமம் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே நம்ம அதிகமாக தண்ணி குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையிலேருந்து சாயங்காலம் வரை தண்ணி கம்மியாக குடிச்சிட்டு சாயங்காலம் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது அதிகமாக தண்ணி குடிப்பாங்க.
ஸோ இந்த பழக்கத்தை நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் கட்டுப்படுத்தணும். ஸோ ஒரு 6 o'clock மேலே வந்துட்டு ரொம்ப தண்ணி தாகம் இருக்குது அப்படின்னா ஒரு சிப் லைட்டாக கொஞ்சம் குடிச்சிக்க நம்ம அட்வைஸ் பண்ணணும். அதே மாதிரி 3வது பார்த்தோன்னா, தூங்க போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் யூரின் போயிட்டு தான் போய் படுக்க வைக்கணும் குழந்தைங்கள. அடுத்தது நம்ம ஹோமியோபதியில் மெடிசன்ஸ் இருக்கானா, சூப்பரான மெடிசன்ஸ் இருக்குது. இப்போது ஹோமியோபதியில் பல்சரிலா, காஸ்டிகம், எக்குசைட்டம் இந்த மாதிரி நிறைய மெடிசன் சொல்லிகிட்டே போகலாம். ஸோ மெடிசன் செலெக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு உடம்புக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். இப்போது நான் ஒரு மெடிசன் சொன்னேன்னா அந்த மெடிசனை கொடுத்தா 10 பேருக்குமே கேட்குமா அப்படின்னா 10 பேருக்குமே கேட்காது. ஏன்னா ஹோமியோபதி வந்துட்டு ரொம்ப இண்டிவிஜுவலிஸ்டிக்காக நம்ம செலக்ட் பண்ணும்போது தான் நல்லா கேட்கும். எக்குசைட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த டெட்ரோசார் மசில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெகுலராக கொடுக்கக்கூடிய ஒரு மெடிசன்ஸ். ஒன் ஆஃப் த மெடிசன்ஸ் தான், 100 மெடிசன்ஸில் ஒரு மெடிசன்ஸ் தான். ஸோ யாருமே நீங்கள் செல்ஃப் ப்ரிஸ்கிரைப் பண்ண வேணாம். ஸோ பக்கத்தில் இருக்க குவாலிஃபைடு டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ இந்த எக்குசைட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மெடிசன்ஸ் வந்துட்டு நமக்கு டெட்ரோசார் மசில்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி 2வது பார்த்தோன்னா, இப்போது நீர் பை வந்துட்டு இரிட்டேஷனால் நிறைய பேருக்கு வந்துட்டு அடிக்கடி யூரின் போகிற மாதிரி இருக்குன்னா அந்த இரிட்டேஷனை வந்துட்டு இந்த மெடிசன் கம்மி பண்ணும். 3வது பார்த்தோன்னா, நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப டீப் ஸ்லீப் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்த யூரின் போகணும் அப்படின்னு ஒரு சிக்னல் வந்துட்டு குழந்தைங்களுக்கு தெரியாது. இப்போது அந்த பிளாடர் வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தாலுமே சிலருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆன மாதிரி போகணும் மாதிரி ஒரு ஃபீல் நம்மளை தெரியாமல் இருந்துடும். இன்னும் சிலர் அந்த டீப் ஸ்லீப்பில் வந்துட்டு சில ட்ரீம்ஸில் யூரின் போகிற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஒரு ஃபால் சென்சேஷன் இருக்கும். ஸோ இந்த ஃபால் சென்சேஷனை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எக்குசைட்டம் மெடிசன்ஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரெகுலராக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மெடிசன்ஸ் மாறுபடும். ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப அருமையான தீர்வு வந்துட்டு ஹோமியோபதியில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.